அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாநாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன். பாரதி நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஓவியராக என்னோட கரியர் சினிமாவில் ஓடி ஆரம்பிச்சது. ஏனில்லா மாமரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன். பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். வேறு கூட என்னுடைய கல்லூரி நாட்கள் காலேஜில் படிக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் மூன்றாம் அந்த நாட்கள் டார்லிங் 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 ஏனில்லா மாமரம் இந்த மாதிரி. ஸோ என்னுடைய நாட்கள் அதிலிருந்து தொடர்ந்தது. பாரதியோட அஸ்திவாரம், சினிமாவுடைய அஸ்திவாரம்னாலும் எழுத்து தான். அந்த அஸ்திவாரத்தை பிடித்துக் கொண்டுதான் இந்த பாரதி இந்த பிரெயின் வரைக்கும் நடந்து வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கணும். அந்த காலத்திலேயே நான் வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பாரதியோட அம்மா நல்லா மீன் விழுந்து வச்சு கொடுப்பாங்க. நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்கள் திருப்பி 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 பாரதி வீட்டில் பல முறை படிச்சிருக்கேன். என்னோட புத்தக அறிவுங்கிறது ஆரம்பிச்ச காலங்கிறது இது பாரதியோட தான். அந்த பாரதி எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த புத்தக அறிவு கொடுத்திருக்காரு. சினிமாவில் அறிவு எழுத்துங்கிறது ரொம்ப அபிலாஷம். அது இன்னைக்கு ரொம்ப இல்லாததான் தமிழ் சினிமா ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு புத்தகங்கள் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனா புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆழ்வமாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த பாரதிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது ட்ரீம் கல்றது என்னோட படத்து டைட்டில் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. கிடைக்கு முன்னதே சொல்லியிருந்தேன், நானே கூட வாங்கி பார்த்தேன். ரொம்ப அருமையான டைட்டில். நான் படம் பார்த்தேன். ரொம்ப பொலிட்டிக்கா ரொம்ப அழகா இளமையா பண்ணியிருக்காரு பாரதி. இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும், கலைஞர்கள், அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.